வள்ளுவர் வாக்கு. வையகத்தை வாழ வைக்கும் வாக்கு வள்ளுவர் வாக்கு. தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஒரு வீடு அப்படின்னா என்னென்ன இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். தயக்கம் இல்லாம சொல்லுங்க. அலங்கார பொருட்கள் இப்ப எல்லா வீட்லயும் இருக்கு. அந்த பாப்பா என்னமோ சொல்லுது, அழகான கட்டில், அழகான நிலைப்பெட்டி, ஆளுயர கண்ணாடி, அப்புறம் சாளரத்துக்கு திரைச்சீலை. அருமையாக சொன்னீர்கள். அப்புறம் பூஜை அறை, சாப்பிடும் மேசை, நாற்காலி, தொலைபேசி, தொலைக்காட்சி. ஆமா, இப்படி நிறைய பொருட்கள். புத்தக அலமாரி. சரி, இவ்வளவு இருந்தால் போதுமா? அந்த பாப்பா என்னமோ சொல்லுது, அருமை பணப்பெட்டி. சரி, இதுக்கு மேல ஒண்ணு வேணும். அதுதான் முக்கியம். கோடி கோடியாக பணம் இருந்தாலும், தங்கம் வெள்ளியினாலே பாத்திரங்கள் இருந்தாலும், வகை வகையா துணி இருந்தாலும், ஆடம்பரமான பொருட்கள் இருந்தாலும், அதெல்லாம் இருப்பது மதிப்பு. ஆனா சிறப்பு ஆகாது. ஒரு வீடுன்னா முக்கியமா இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? அறம் இருக்கணும், அறவழி இருக்கணும். வீட்ல இருக்கிறவங்க அறவழியில நடக்கணும். அதை பற்றி தான் இன்றைய குறள். குறளை பாருங்க. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போவோய் பெறுவது எவன்? பொருள் என்ன பார்க்கலாமா? அறத்தாற்றின் அறவழியில், இல்வாழ்க்கை ஆற்றின் இல்வாழ்க்கை நடத்தினால், புறத்தாற்றின் அறத்திற்கு புறம்பாகிய வேறு வழிகளில் போவோய் பெறுவது எவன்? சென்று பெறுவது என்ன இருக்கிறது? அறத்தாறுனா நேர்மையான, உண்மையான, யாருக்கும் கெடுதல் இல்லாத வழி. அந்த வழியில் நடப்பதுதான் சிறப்பு. அறம் செய்து வாழ்வதே வாழ்க்கை. மிகப்பெரிய சிறப்பு, மிகப்பெரிய மகிழ்ச்சி, மிகப்பெரிய நிம்மதி அறவழியில் அமைந்த இல்வாழ்க்கையில் தான் இருக்கு. மற்றபடி பாவ வழியில் வாழ்வதனாலோ, துறவு நெறியில வாழ்வதாலோ அப்படிப்பட்ட மிகப்பெரிய வாழ்க்கை அமைந்து விடாது. ஒரு குடும்பம் அறவழியில நடக்கணும்னா கணவன் மனைவி இருவரும் ஒரு சேர சிந்திக்கணும். ஒரு மாட்டு வண்டியில பூட்டப்பட்டுள்ள 2 மாடுகளும் ஒரு சேர சிந்திக்கணும். ஒரு மாட்டு வண்டியில பூட்டப்பட்டுள்ள 2 மாடுகளும் ஒரு சேர செயல்படுகிற மாதிரி கணவனும் மனைவியும் அறவழியை நோக்கி நடக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? மீண்டும் குறளை பார்க்கலாம். அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போவோய் பெறுவது எவன்? நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.